Hello everyone, welcome back to our channel Renaissance with Prince. இன்னைக்கு பார்க்குற ஜாப் நோட்டிஃபிகேஷன் TNUSRB Common Recruitment 2020 நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ல மொத்தம் 10,908 வேகன்சி இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. 4 பொசிஷன் கொடுத்துருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இதுல கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஆர்ம் சர்வீஸ்க்கும், கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும், கிரேட் 2 ஜெயில் வார்டருக்கும், ஃபயர்மேனுக்கும். இந்த 4 பொசிஷன்ல நீங்க இந்த பிரேக்கப் பாத்தீங்கன்னா ஓகே, இதுல டோட்டல் ஆர்ம் சர்வீஸ்க்கு 3,784. அதுல விமன் அண்ட் திருநங்கைகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 3,099 பொசிஷன்ஸ் இருக்கு. அதே போல கிரேட் 2க்கு வந்து 6,545. ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு இந்த ஜெயில் வார்டருக்கு டோட்டல் 119 பொசிஷன்ஸ் இருக்கு. இதுக்கு விமனுக்கு 7, ஃபயர்மேனுக்கு டோட்டலா 455 பொசிஷன்ஸ் இருக்கு. இது பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணா போதும். லாங்குவேஜ் கண்டிப்பா தமிழ் மஸ்ட். சேலரி பாத்தீங்கன்னா 18,200 இருந்து 52,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா 18 to 24 இயர்ஸ் வரைக்கும் as on 1/7/2020. இது BC and MBC பாத்தீங்கன்னா 26 இயர்ஸ் வரைக்கும், SC and ST 29 இயர்ஸ் வரைக்கும், டிரான்ஸ்ஜெண்டர் 29 இயர்ஸ் வரைக்கும், விடோ 35 இயர்ஸ் and ex-serviceman 45 இயர்ஸ் மேக்ஸிமம். கம்யூனிட்டி வைஸ் கன்சல்டேஷன் பார்க்கலாம். இதுல கம்யூனிட்டி வைஸ் பிரேக்கப் கொடுத்திருக்காங்க. இதுல ஆக்சுவலா அவங்க கொடுத்த ஜாப் நோட்டிபிகேஷன்ல வந்து பெர்சன்டேஜ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. நான் அதை கன்வெர்ட் பண்ணிருக்கேன் நம்பர்ஸ்ல. இதுல ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கு. நீங்க அதுல நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். OC பாத்தீங்கன்னா 3,381, BCக்கு 2,890, BC முஸ்லீம்க்கு 381, MBCக்கு 2,181, SCக்கு 1,636, SCக்கு 327, STக்கு 109. செலக்ஷன் ப்ராசஸ்ல 3 கோட்டா கொடுத்திருக்காங்க. அதுல ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ், 10% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அதாவது மோர் தென் 1,000 போஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்கே அவங்க ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இதுல சர்டிபிகேட் வேலிடேட் பாத்தீங்கன்னா ரீசன்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் வேலிடேட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 17/9/2015 இருந்து 17/9/2020 வரைக்கும். இதுல 3 கேட்டகரி ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. ஃபார்ம் 1 வந்து இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் கலந்துகிட்ட, அங்க போய் பிரைஸ் வின் பண்ண அவங்களுடைய சர்டிபிகேட்ஸை வந்து வேலிடேட் பண்ண செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அவங்க ஆத்தரைஸ் பண்ண சர்டிபிகேட்டை வேலிடேட் பண்ணாங்க. இதே ஃபார்ம் 2 பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஜெயிச்ச ஸ்போர்ட்ஸ் மேன் அதை சர்டிஃபை பண்ண செக்ரட்டரி ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனும் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனும் அந்த சர்டிபிகேட்டை வேலிடேட் பண்ணாங்க. ஃபார்ம் 3 பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல் ஸ்டேட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை வின் பண்ணவங்களை சர்டிஃபை பண்ண காலேஜ் பிரின்சிபல் டைரக்டர் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி. இதுல அப்ரூவ்ட் ஸ்போர்ட்ஸ் ஒரு 15 கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, ரெஸ்லிங், பாக்ஸிங், ஜிம்னாஸ்டிக்ஸ், ஜூடோ அண்ட் வெயிட் லிஃப்டிங், ஸ்விம்மிங், அத்லெட்டிக்ஸ் அண்ட் எக்வெஸ்டரியன் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஹார்ஸ் ரைடிங் அண்ட் ஷூட்டிங் பிளாஸ்ட். இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் ஆத்தரைஸ் ஸ்போர்ட்ஸ், அவங்க மட்டும்தான் இந்த கோட்டால மார்க்ஸ் வேலிடிட்டி பெறுவாங்க. ஆதரவற்றவர்களுக்கு 3% கோட்டா கொடுத்திருக்காங்க. இதுல ஆக்சுவலா அவங்க அட்டஸ்டேஷன் வாங்கணும். அவங்க இன்கம் ப்ரூஃபையும் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்திருக்க ஆஃபீஸர், RDO இல்லைன்னா சப் கலெக்டர் இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் அவங்க கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி இதை அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலிடேட் ஆகும். இந்த லிங்க்ல அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்கு, டிக்ளரேஷன் ஃபார்ம், அதையும் அவங்க பிக்கப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நோட்டிபிகேஷன்ல நான் உங்களுக்கு எடுத்துட்டு போறேன், எத்தனாவது ஷீட்ல அந்த டிக்ளரேஷன் இருக்காங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை ஃபில் பண்ணி அதை இந்த கன்சர்ன் ஆஃபீஸர் கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி சப்மிட் பண்ணுங்க, உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். கோட்டா நம்பர் 3, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5% கோட்டா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி மிலிட்டரியில ஒர்க் பண்ணவங்களையும் பாராமிலிட்டரியில ஒர்க் பண்ணவங்களோ, அவங்க ரீசெண்டா ரிலீவ் ஆனவங்க, ரீசெண்ட் பாஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 3 இயர்ஸ்க்குள்ள ரிலீவ் ஆனவங்க, அவங்க டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் வித் டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் அது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அதை அப்லோட் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு வேலிடேட் ஆகும். அதே போல 2வது கேட்டகரி இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வித்தின் இயர்க்குள்ள ரிலீவ் ஆகிற மிலிட்டரி அண்ட் பாராமிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு ஓகே, அவங்க டிஸ்சார்ஜ் டேட் சைன் வித் செல்ஃப் டிக்ளரேஷன், சேம் டைம் கமாண்டிங் ஆபீசருடைய அட்டஸ்டேஷனோட அந்த டாக்குமெண்ட்டை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணும். அப்பதான் அந்த 5% கோட்டா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தா ஃபைனல் ப்ரொவிஷனல் செலக்ஷன் அப்ப 20% வெயிட்டேஜ் இருக்கு. டிசைடிங் ஃபேக்டர் பேஜ் எக்ஸாம் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. இதுல ரிட்டன் எக்ஸாம் வந்து 80% மார்க்ஸ்,
பிசிக்கல் ஸ்போர்ட்க்கு வந்து என்டூரன்ஸ் டெஸ்ட், பிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட், இதுல வந்து லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட் இதெல்லாம் டிசைட் பண்ணி அவங்க கொடுக்குற மார்க்ஸ் வந்து 15 மார்க்ஸ் டோட்டலா. இதோட ஸ்பெஷல் மார்க்ஸ் இருக்கு, என்சிசி, என்எஸ்எஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் நீங்க வாங்கின சர்டிபிகேட்ஸ் அதை பேஸ் பண்ணி கொடுக்குற மார்க்ஸ். மொத்த டோட்டல் பாத்தீங்கன்னா 100. ஆனா இதுல டிசிஷன் ஃபேக்டர் வந்து உங்க ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ மொத்தம் 37 எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கு. அதை நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க சூஸ் பண்ணலாம் இது உங்களுக்கு நியரா இருக்கு, கன்வீனியன்டா இருக்குன்றது. எக்ஸாம் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1 hour and 20 minutes மொத்தமா. எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து 28 மார்க்ஸ் மினிமம் இருக்கணும் to eligible to go to the next level for a selection process. ரிட்டன் எக்ஸாம்ல குவாலிஃபை ஆனதுக்கு அப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்க்கு அவங்க கால்ஃபா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட். இதுல மென்க்கு பிசி, ஜெனரல், எம்பிசி, டிஎன்சிக்கு மினிமம் கிரைடீரியா வந்து 170 மீட்டர் ஹைட்டும், உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 159 சென்டிமீட்டர் ஹைட்டும் மினிமம் வேணும். இதே எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஐ பார்த்தீங்கன்னா மினிமம் 167 சென்டிமீட்டர் ஹைட்டும், உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து 157 சென்டிமீட்டர் ஹைட். ரஃப்லி பார்த்தீங்கன்னா 5.1, 5.2 ஃபீட்ஸ் ரஃப்லி உங்களுக்கு தேவைப்படும். அதாவது ஃபார் மென்ஸ் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 81 சென்டிமீட்டர்ஸ் வேணும். இதில் பிரீத் இன் பிரீத் அவுட் ஆகும்போது 5 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்பான்ஷன் தேவை. அதாவது 81 to 86 சென்டிமீட்டர் கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மெஷர்மெண்ட்லாம் இல்லை. பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல 2 ஃபார்மேட் உங்களுக்கு இருக்கு. ஒன்று என்டூரன்ஸ் டெஸ்ட், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுல என்டூரன்ஸ் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் ஷார்டஸ்ட் டைம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் மென்க்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்க்கு 7 minutesக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ண குறைஞ்சபட்சம். ஃபார் உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் வந்து 400 meters வந்து 2 minutes and 30 secondsக்குள்ள அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் 1.5 கிலோமீட்டர் வந்து 8 minutesக்குள்ள அவங்க கடக்கணும். இது பேசிக் கிரைடீரியா கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் தான். ஓகே, அவங்களுக்கு 100 meters ரன்னிங் இருக்கு, ஹை ஜம்ப் அண்ட் லாங் ஜம்ப் ஆப்ஷன் இருக்கு ஃபார் மென். உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து ரன்னிங் அண்ட் ஷார்ட் புட் அண்ட் லாங் ஜம்ப். ரன்னிங்ல வந்து 100 meters and 400 meters ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல காம்படிஷன் உண்டு. அதுல டாப் நம்பர்ஸ் they select and then give their marks. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் 100 meters and 400 meters and long jump, high jump and shot put 7.26 kilogram உடைய ஷார்ட் புட் அதுலயும் காம்படிஷன் இருக்கு. இதை பேசிக்கா டிசைட் பண்ணி இதுல வர காம்படிஷன் வின்னர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற மார்க்ஸை வச்சு கலெக்டிவா அவங்க டிசிஷன் பண்றதுக்கான வாய்ப்பா அமையும். ஜாப் எப்படி அப்ளை பண்றது பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க வெப்சைட்ல பாருங்க. இது ஆக்சுவலா 26/9 அன்னைக்கு ஓப்பன் ஆகும். அன்னைக்கு நீங்க அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணலாம், உங்க டீடைல்ஸ் அதில் கொடுக்கலாம். இதுல முக்கியமான டேட்ஸ் பாருங்க. ஜாப் நோட்டிபிகேஷன் டேட் வந்து 17/9 கொடுத்துட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 26/9. ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 26/10, நெக்ஸ்ட் மந்த் 26 கடைசியா. ரிட்டன் எக்ஸாம் டெஸ்ட் வந்து December 13th. ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 130 rupees. நீங்க அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். 4 டிபார்ட்மெண்ட்ல 2 ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ம் சர்வீஸ் வந்து மென், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க அப்ளை பண்ணலாம். இன்னொரு செகண்டரி ஆப்ஷன் கூட நீங்க சூஸ் பண்ணலாம். ஃபார் மென்க்கு வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், ஃபயர்மேன் அப்ளை பண்ணலாம். மென் அண்ட் உமன், ஜெயில் வார்டர் அண்ட் ஆர்ம் சர்வீஸ். ஸோ 2 ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஆன் டாப் ப்ரையாரிட்டி எதுவோ, எதுக்கு கட் அவுட் மார்க்ஸ் செலக்ட் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், டிக்ளரேஷன், சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. விடோஸ்க்கு நான் சொன்ன டிக்ளரேஷன் வந்து நான் கொடுத்துருக்க வெப்சைட் லிங்க்ல நீங்க போனீங்கன்னா நோட்டிபிகேஷன் பிடிஎஃப்ல நீங்க 27 and 28 பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா அதுல கிளியர் சர்டிபிகேட் டிக்ளரேஷன் அதுல இருக்கும். அதுல நீங்க என்ன ஃபில்அப் பண்ணணும், யார்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கணும், அந்த டீடைல்ஸ் இருக்கும். சேம் டைம் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மேட்டும் அதுல இருக்கும். அதே போல ஆர்மி ஆஃபீஸருக்கு கொடுக்க வேண்டிய டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மேட் அதுவும் அந்த நோட்டிபிகேஷன் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது இதையும் அப்லோட் பண்ணிடுங்க. பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next video.
பாய், தேங்க்யூ.